ஃபைனலி ரொம்ப நாளாவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நடுவுல இருக்கிற கூலி படத்தை பார்த்தாச்சு. ஹார்பர்ல கூலிக்கு வேலை செய்யற காளி வெங்கட் கடந்த 1.5 வருஷமா ஒரு இன்ஃபார்மரா போலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இன்ஃபார்மரா இருக்கிறத அந்த ஹார்பர்ல ஒன் ஆஃப் த தலைவனா இருக்கக்கூடிய தயாளுக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் இவன் எவ்வளவு கொடூரமான ஒரு வில்லன், ஈவு இறக்கமே இல்லாம கொலை பண்ற ஒரு ஆளா காட்டுறாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் பல டீகோட் பண்ணாங்க. அதை தாண்டி இந்த படம் ஒரு டைம் டிராவலுக்கான படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி படத்துல வராதீங்க. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்யராஜ் சயின்டிஸ்டா இருக்க மாதிரி காட்டி அவர் ஒரு மிஷின் ஒன்னு ரெடி பண்றாரு. அது என்ன மிஷின் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ல பாடிய சாம்பலாக்கக்கூடிய சிமெட்ரி மிஷின் மாதிரி ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷினை கண்டுபிடிச்ச சத்யராஜ் இது கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போறாரு அப்ரூவல் வாங்க. கவர்மெண்ட் இது என்னதான் அட்வான்ஸா இருந்தாலும் இதை வச்சு நிறைய இல்லீகல் நடக்கும், சோ இது வந்து அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வில்லன் கும்பல் அவங்க பண்ற கொலைகள்லாம் சாம்பல் ஆகணும்னு சொல்லி சத்யராஜ வந்து பாக்குறாங்க. சத்யராஜ மிரட்டி அதை செய்ய சொல்றாங்க. அதுக்கும் பயந்து அவரும் செய்யறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சத்யராஜ் இறந்து போறாரு. இந்த இறப்பு செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட இவரோட ஃப்ரெண்டா இருக்கிற தலைவர் இது நிஜமாவே நேச்சுரல் டெத் தானா, அப்படி இல்லனா வேற யாராவது கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்றத கான்செப்டா வச்சுதான் இந்த படம் நகருது. இதுக்கு நடுவுல வில்லனுக்கும் ரஜினிக்கும் என்னெல்லாம் சம்பந்தம் இருக்கு, கடைசியா இது நேச்சுரல் டெத் தானா இல்ல கொலையான்றதெல்லாம் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சிம்பிளா சொல்லணும்னா ஃப்ரெண்டோட கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் கதை. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அண்ட் இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிச்சா இல்லையான்றதை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல ஏகப்பட்ட நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த், சத்யராஜ், சுதிஹாசன், காளி வெங்கட், கண்ணா ரவி, இதை தாண்டி மலையாளத்துல இருந்து சோபின் சாஹிர் அண்ட் தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா. எங்கடா உபேந்தராவும் அமீர் கானும் காணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு இந்த படத்துல அந்த அளவு ஒரு முக்கியமான ரோலே கிடையாது. அதனால இதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவா நடிச்சிருக்க ரஜினிகாந்த் தலைவர் சூப்பர் ஸ்டார். படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரையுமே அவரோட பர்ஃபார்மன்ஸை பயங்கர என்கேஜிங்கா ரொம்பவே சூப்பரா கன்வின்சிங்காவே நடிச்சிருக்காரு. அவருக்கு வர எமோஷனல் சீன் ஆகட்டும், ஆக்ஷன் சீன் ஆகட்டும், சின்ன சின்ன ஹியூமர் சீன் ஆகட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸை எப்பயும் தர மாதிரி பர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா சோபின் சாஹிர். என்னதான் பர்ஃபார்மன்ஸ்ல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜன் இந்த மாதிரி பல பேர் இருந்தாலும் சோபின் சாஹிர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாஸ். அவர் பண்ணிருக்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர அவரோட ஆக்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா அவர் இல்லனா இந்த படமே இல்ல. அந்த அளவு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க அவருக்கு இந்த படத்துல. அவரால் எந்த அளவு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவு எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ரஜினிகாந்தும் சுதிஹாசனும் இவர் செத்துட்டாருன்னு புதைக்க போறாங்க. புதைச்ச இடத்துல இவருக்கு உயிர் வந்து திரும்ப ஏந்திரிக்கிறாரு. அந்த டைம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கே டாப் நாச். பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி மிரட்டி விட்டுருக்காரு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், குறிப்பா சொல்லணும்னா பிளாஷ்பேக்ல வர டிஏஜிங், அதுக்காக ஒர்க் பண்ணிருக்க டெக்னிக்கல் டீம் எல்லாமே பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. என்னதான் இவ்வளவு பேர் நடிச்சு இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலுமே இந்த படத்துல நிறைய குறைகளும் இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த படத்தோட டியூரேஷன் தான். 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுற இந்த படம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுற படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபர்ஸ்ட் 3/4 மணி நேரத்துல 3 பாட்டு 2 ஃபைட் வந்துருது. இதை தாண்டி தலைவர் சூப்பர் ஸ்டார் வர ஆக்ஷன் சீன் ஆகட்டும், அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதாகட்டும், இது எல்லாமே ரொம்ப லென்த்தியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன் கூட ஓரளவு பரவாயில்ல. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதெல்லாம் ரொம்பவே லென்த்தியா வெறும் மியூசிக் மட்டுமே போட்டு இவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதோட டியூரேஷன் கம்மி பண்ணி தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாலே இந்த படத்தோட லென்த் கம்மியா இருக்கும். இந்த படம் பாக்குற நமக்குமே போரிங் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். அப்புறம் இந்த படத்துல வர வில்லனோட கேரக்டரை ரொம்பவே ஸ்டைலிஷா சூப்பர் லுக்கா இருக்கிற நாகார்ஜுன் வில்லன் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 வாட்டி வராரு, செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி 2-3 வாட்டி வராரு. அவ்வளவுதான் அவருக்கான டைமிங். அவருக்கான கேரக்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதி இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். பட் அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி உபேந்திரன் அண்ட் அமீர் கான் இவங்க 2 பேருமே ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக மட்டுமே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த படத்துல. இந்த படத்தை ஒரு பேன் இந்தியா படமா ஆக்கணும்ன்றதுல ரொம்ப முடிவா இருந்திருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா அதுக்காக மட்டுமே அமீர் கான் கேரக்டரும் உபேந்திர கேரக்டரும் எழுதின மாதிரி இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்
பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளேல மிகப்பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த படத்துல வர எல்லாருமே திடீர்னு பார்த்தா ஹார்பர்ல இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ட்ரெயின்ல இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் எங்க வேற ஊர்ல இருக்கிறாங்க, அடுத்து வில்லன் எப்ப ஹார்பர் வராரு எப்ப எங்க போறாருன்னே தெரிய மாட்டுது. இதுக்கான எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாம ரொம்ப ஒரு ஒஸ்டான ஸ்கிரீன் பிளே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்ஷன்லயுமே எனக்கு நிறைய குறைகள் இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 200-300 பேரை ரஜினிகாந்த் அடிக்கிறாரு, யார் வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் அடிக்கிறாரு. அதுலயும் ரஜினிகாந்த் முதுகுல ஒரு கோடாலி குத்திட்டு நிக்குது, அதை உதறி விட்டு திரும்ப ஆக்ஷனுக்கு போறாரு. இது கூட பரவாயில்ல, இதை விட மோசமா ஒண்ணு இருந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து கீழே விழுவுறாரு சோபின் சாகிர். விழுந்தவரு அப்படியே திரும்ப எழுந்திருச்சு அடுத்த ஆக்ஷன் சீனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் ரொம்பவே மோசமான ஒரு ரைட்டிங் மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வருது. அந்த ஃபைட் சீன் பிளேஸ் பண்ண விதமாகட்டும், அந்த ஃபைட்டுக்கான ஸ்கிரீன் பிளேவாகட்டும், அந்த ஃபைட்ல வர சோபின் சாகிரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தை ரொம்பவே என்கேஜிங்கா வச்சுக்குது நமக்கு இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா சோபின் சாகிர் பர்ஃபார்மரா பயங்கரமா கலக்கி இருக்காரு. முக்கியமா அந்த கேரக்டரை எழுதினதே அவருக்காக மட்டுமே எழுதின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இந்த படத்துல வர பிளாஷ்பேக் எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு சின்னதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பிளாஷ்பேக்ல வர டிஏஜிங் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்னதான் பிளாஷ்பேக் இந்த அளவு நல்லா இருந்தாலுமே அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப லென்த்தா இருக்கவோ படம் முடிஞ்சுதுரா அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது பாருங்க, டிஏஜிங் பிளாஷ்பேக். அதெல்லாம் முன்னாடியே வச்சிருந்தா ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்குமோன்னு தான் தோணுச்சு. ஏன்னா நிறைய வேண்டாத சீன்லாம் இருந்ததை அதெல்லாம் கட் பண்ணி கடைசியா சொன்ன இந்த பிளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது என் பிளாட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் அதெல்லாம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்கிறது கண்டிப்பா பாராட்டத்தக்கது. ஏன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல நிறைய லேக் இருந்தாலும் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கி இருக்காருன்னு தான் சொல்லுவேன். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆவரேஜான டீசென்டான மூவி தான். சோ எந்த ஒரு ஹைப்பும் இல்லாம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் நம்புறேன். ஏன்னா இந்த படத்தோட கதையை விட இந்த ட்ரைலருக்கான டீகோட் பண்ணும்போது ஒரு கதைலாம் வந்துச்சு இல்லையா, அதுவே பெட்டரா இருந்துச்சுன்னு தான் தோணுது. மிஸ் பண்ணாம தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் இந்த படத்தை நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு.